அன்பு நேயர்களே, நேபாளத்திலிருந்து இழுத்து வரப்பட்ட இப்பொழுது இலங்கையின் நாலாபுறங்களும் தொடர்ந்தும் ஓயாத அலைகள் போன்று பேசப்பட்டு வருபவர் இஷாரா செவ்வந்தி. இப்போது லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு, இலங்கையின் லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிருக்கின்றார் இஷாரா செவ்வந்தி. அவர் இப்பொழுது அரச தரப்பு சாட்சியாளராக மாறப் போகின்றார் என்று ஒரு விடயம் வந்திருக்கின்றது. அத்துடன் இவர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு 3 மாதங்களுக்கும் வருகின்றது. அதன் மூலம் ஏகப்பட்ட தகவல்கள் வெளிவரப் போகின்றது. அந்த வகையில் இப்பொழுது சில நாதாரிகள் இந்த விடயத்துக்குள் ஒரு முஸ்லிம் நபரை நுழைக்கின்றார்கள். அது ஏற்கனவே ஒரு வந்த விடயம்தான். ஏற்கனவே அது ஊடகத்தில் வந்து அது பொய் என்று சொல்லி இலங்கையின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜய் ஆனந்தபால் அவர்கள் கூட அதை இல்லை என்று மறுத்திருந்தார். ஆனாலும் சில நாதாரிகள் இன்னும் முஸ்லிம்களை கேவலப்படுத்த, முஸ்லிம்களை இதுக்குள் திணிப்பதற்காக பொய்யான கட்டுக்கதைகளையும் அவர்களது கற்பனைகளும் கொண்டு அடுக்கி வருகின்றார்கள். ஏற்கனவே கணேமுல்ல சஞ்சீவ், இவர் யார்? இவர் ஒன்றும் பெரிய வித்வான் இல்லையே. அதற்கு அவன் செத்து போய்தான், அவன் சாக வேண்டியவன் தானே. கணேமுல்ல இவன் யார்? ஒரு பிரபல கிரிமினல் கேங் லீடர். இவனுக்கு ஒன்றும் மால மரியாதை தேவையில்லையே. இவன் உண்மையிலே போலீஸை சுட்டுக் கொள்ள வேண்டும். இவனுக்கு, அதாவது இவனுங்களை எல்லாம் வழக்கு வைத்து அழைத்துக்கிட்டு அதுக்கு 5 போலீஸை கொண்டாந்து அதுக்கு ஒரு காவல் கொண்டு வந்து ஜெயில் துறை, இந்த சிறைத்துறை, இந்த வாகனம் எல்லாம் கொண்டு வந்து நாட்களையும் நேரங்களையும் கடத்தக்கூடாது. இதையெல்லாம் இதப்பா தப்பி போட்டு ஃபயர் பண்ண வேண்டிய செத்துக்கிட்டான். இது என்ன இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு நீதிபதியும் நீதிகளும் நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்வதை விட கணேமுல்ல சஞ்சீவ் என்றவனை ஒரு கிரிமினல் கொண்டிருக்கான். அவ்வளவுதான். அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அது அப்படிதான் அதுக்கெல்லாம் செய்யணும். அதுக்கு யாரு செஞ்சிருக்கிறான்? ஷமிந்தர் டில்சான். இந்த சமிந்தர் டில்சானைத்தான் முஸ்லிம் என்று ஆரம்பத்திலே அஸ்மான் சரிப்டின் சொல்லப்பட்டுச்சு. கணேமுல்ல சஞ்சீவ் என்ற போதை கடத்தல் மற்றும் மொத்த வியாபாரி கிரிமினல் கேங் லீடர் பிப்ரவரி 2025 புதுக்கடை நீதிமன்ற கூண்டில் வைத்து சட்டத்தரணி உடையில் இருந்த மகரகம பகுதியைச் சேர்ந்த ஷமிந்தர் டில்சான் பீமங்கே கந்தாராஜ் என்பவன் தான் சுட்டுக் கொள்றான். அது சாக வேண்டிய கேஸ் தான். அது நடக்கத்தான் போகணும். அப்படியெல்லாம் வேற வழியே கிடையாது. இது யாரு? கிரிமினல் கேங் லீடர் கணேமுல்ல சஞ்சீவ் ஸ்பாட்டிலே சாகுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து ஆள் தப்பிடுச்சு. இந்த ஷமிந்தர் டில்சானுக்கு கன் துப்பாக்கியை, அதாவது இந்த சட்ட புத்தகம், ஒவ்வொரு புத்தகமும் 4-5 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்கும் இல்ல, அது ஒவ்வொரு பல வகையான லீகல் புக் இருக்குது. அந்த புக்குக்குள்ள அந்த துப்பாக்கி அளவுக்கு வெட்டி தோண்டி துப்பாக்கியை மறைத்து கொண்டு போறா யாரு? இலங்கையின் தற்போதைய சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி. அவர் தான் அதெல்லாம் ஒரு வீடியோக்குள்ள இருக்குல்ல. சட்ட புத்தகத்தை துப்பாக்கி அளவுக்கு வெட்டி மறைத்து தானும் ஒரு சட்டத்தரணி போன்று சாரி அணிந்து, அதாவது பெண்களுக்கு லேடிஸ் அட்டர்னி அந்த லாயர்மாருக்கான உடுப்பு ஒன்று இருக்குதானே, அவங்க வெள்ளை சாரியில பூ போட்டிருக்கும், பிளாக் பிளவுஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல அவங்க கருத்த கோட்டையும் போடலாம் அணிந்து. இந்த மாதிரி சாரி அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வருது பாருங்க. அணிந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் இஷாரா செவ்வந்தி கொண்டு செல்கின்றார். இதான் அவன் மேல வருகின்ற குற்றச்சாட்டு. இப்ப இந்த சில நாதாரிகள் கொண்டு வர அளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு தான். பாருங்க, ஒரு விடயத்தை 4 பிரிவாக பிரிச்சு ஒரு ஊடகம் பிச்சு போடுங்கிறாங்க. மக்களுக்கும் விளங்கிக்கணும். இதெல்லாம் இது பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன? அணிந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் இஷாரா செவ்வந்தி கொண்டு செல்கின்றார். இவைகள் புதுக்கடை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்குது. இது இப்போது சிஐடிக்குள்ளே வந்துச்சு இந்த ஃபுட்டேஜ். இந்த ஷமிந்தர் டில்சான் என்பவனை அஸ்மான் சரிப்டின் என்ற தகவல் செய்திகளில் உடனடியாக வெளிவந்துச்சு. அதாவது காலை ஒரு 10:30 மணிக்கு அந்த பிப்ரவரி 25 நினைக்கிறேன் 2025 பிப்ரவரி 25 வாக்கில் உடன் செய்தி பரவுகின்றது அஸ்மான் சரிப்டின் என்று. இதுதான் அங்க போய் இது ஒரு தவறுதலாக பரப்பப்பட்ட செய்தி என்றும் அதற்காக இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால ஆனந்த உடனடியாக அதை மறுத்திருந்தார்.
இந்த சமிந்து டில்சான் என்பவனை அஸ்மான் சரிப்தீன் என்ற தகவல் செய்திகளில் உடன் பரவுகின்றது. இந்த நிலையில் கொழும்பு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் இருந்து போலீஸ் மெசேஜ் ஒன்று வாக்கி டாக்கி மூலமாக நாட்டில் உள்ள சகல போலீஸ் நிலையத்திற்கு செல்கின்றது. இது அப்படி சென்றாலும் இது வடமாகாணம் தான் டார்கெட் செய்யப்படுகிறது. இந்த போலீஸ் மெசேஜ் எப்படி போகும் என்றால், போலீஸ் முலஸ்தானைய அமத்தாண்ட யாப்பானை, அதாவது இந்த போலீஸ் ஹெட் குவார்டர்ஸில் இருந்து ஒரு செய்தி ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு டிரெக்டா சொல்ல வேணும் என்றால் அவங்க அமத்தாண்ட யாழ்ப்பாணம், அதாவது என்ன சொல்ல சிங்களத்துக்கு அது தமிழ்ல கோலிங், தமிழ் சரியா வருது இல்லப்பா புடிச்சு கொள்ளுங்க. அமதாண்ட யாழ்ப்பாணே, அப்ப யாழ்ப்பாணம் அமதான் சொன்னா அது வந்து டிஆர் மெசேஜ் சொல்லுவாங்க, டெலிபோன் ரெஜிஸ்டர் மெசேஜ். இந்த மெசேஜ் நாடு முழுவதும் பரவுது. எப்ப அண்டு காலையில விடயம் நடந்து அன்று ஒரு 12 மணி வாக்குல இந்த ஃபுட்டேஜ பாத்துட்டாங்கல்ல, இவன் நாட்டிலிருந்து எங்க தப்பி சொல்லக்கூடிய, நாட்டை விட்டு தப்பி சொல்லக்கூடிய ஒரே இடம் மன்னார் யாழ்ப்பாண பகுதிகளும் இங்கல தலைமன்னார் பகுதிகளும் கடல் மார்க்கமாக இவங்க அதாவது இந்த காலி பகுதியை தென்பகுதியை விட்டுட்டு யாழ்ப்பாணமும் தலைமன்னாரும் தான் டார்கெட் செய்யப்படுது சிஐடிஆர். உடனே மெசேஜ் வடக்கெல்லாம் பாயுது. எப்படி போகுது இதுதான் சொல்லிட்டோம் இல்ல, அதாவது ஒரே டைம்ல பல ஸ்டேஷன், ஆல் ஸ்டேஷன் எல்லாருமே அது அப்படி செட் இல்ல. அதாவது போலீஸ் மெசேஜ் என்பது அந்த டிவிஷனுக்கு வரும், யாழ்ப்பாணத்துக்கு வரும் உடனடியாக யாழ்ப்பாணம் ஹெட் குவார்டர்ஸுக்கு எக்ஸ்பெடிஷனுக்கு வரும், மன்னாருக்கும் வரும். மாவட்ட ரீதியாக, அதாவது கொழும்பு தலைமை போலீஸ் நிலையத்தில் இருந்து மாவட்ட ரீதியாக அந்த எக்ஸ்பெடிஷனுக்கு வரும். உடனே அவங்க அங்கிருந்து அமர்த்துவாங்க எல்லா ஸ்டேஷனும், ஆல் கமிங் ஸ்டேஷன். அப்ப யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம், மல்லாகம், கிளிநொச்சி, அப்படி எல்லா ஸ்டேஷனும் காலிங் பண்ணுவாங்க. உதாரணமாக இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், மட்டக்களப்பு டிவிஷன் எஸ்பிக்கு அந்த மெசேஜ் வரும். எஸ்பி வந்தாது ஏஜென்ட் மெசேஜ் அடிப்பாங்க, போன்லைன் சொல்லிட்டு மெசேஜ் ரெஜிஸ்டர்ல பதிவாங்க. அப்படி வரக்குள்ள என்ன செய்வாங்க, மட்டக்களப்புல இருந்து மட்டக்களப்பு ஹெட் குவார்டர் சமத்தாண்ட காத்தாங்குடி, கல்வாஞ்சிக்குடி, அப்படி பெருகல், அப்படி இப்படி எல்லா இடமும் கால் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நேரத்தில் இந்த தில்ஷான் அம்முர்ரான் புத்தாலம் பாலாவி என்ற இடத்துல, இப்ப புத்தாலம் பாலாவி என்ற இடத்துக்கு அவன் போகல, அவன் தலைமன்னாருக்கு போக வேண்டிய இடத்துல இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று போனதால இவன் டார்கெட் செய்யப்படுகின்றான். இது மக்கள் வளையங்கோலம். இப்ப இது ஏன் இப்படி சொல்றேன் என்றால், இந்த மெசேஜும் பாஸ் ஆகிற தன்மையும் மக்களுக்கு வழங்கணும். சிங்களத்தெல்லாம் மிக நிறைய சிங்களத்தெல்லாம் வரும். அமத்தாண்ட யாழ்ப்பாணைய, அமத்தாண்ட மன்னாரம், இப்படிதான் இது வரும். அமத்தாண்ட மரக்கலப்புவ, அமத்தாண்ட கால்வாஞ்சிக்குட்டிய, அமத்தாண்ட திருக்குணமலை, அமத்தாண்ட கல்முனை, அமத்தாண்ட அம்பாறை, இப்படித்தான் இருப்பாங்க. அது கோலிங் கல்முனை, கோலிங் பெட்டிகலோ, கோலிங் சிங்கமலை, கோலிங் பயின் பெட்ரோ, பரித்துறை, இப்படித்தான் இந்த போலீஸ் மெசேஜ் பாஸ் ஆகுற. இப்படி பாஸ் ஆன வகையில தான் இவன் பாலாவில் அம்புரார் இந்த தில்ஷான், ஏற்கனவே சொன்னமில்ல அஸ்மான் சரிப், அவனுக்கு முஸ்லிமுக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் பேரை மாத்தவும் இல்லை, அவன் அஸ்மான் சரிப்தினும் இல்லை, அவன் பேர் தில்ஷான் என்பவன் தான் அவன். அப்ப நாடு முழுவதும் மெசேஜ் பண்ண உடனே, ஆனாலும் தலைமன்னார் யாழ்ப்பாணம் தான் சிஐடியால் டார்கெட் செய்யப்படுகின்றது. அப்போதுதான் அன்று மாலை சுமார் 6:30 மணி அளவில் இந்த டில்ஷான், ஷமிந்தி டில்ஷான் புத்தளம் பாலாவில் வைத்து எஸ்டிஎஃப் படையால் அரெஸ்ட் பண்ணப்படுகின்றான். எஸ்டிஎஃப் அப்போதே அவனை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்டியில அடிக்கலாம் பேசுறான். வேனில் பயணிக்கும் போதுதான் அரெஸ்ட் செய்யப்படுகின்றான். இப்போது புதுக்கடை நீதிமன்ற கொலை குற்றவாளி முஸ்லிம் என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால. எப்படி அவர் நாடாளுமன்றத்திலே உத்தியோகபூர்வமாக பப்ளிக் செக்யூரிட்டி அமைச்சர் மகரகம சமிந்து டில்ஷான் பிரிமங்கை கந்தாராய்ச்சி என்ற பெயரை வெளியாக்குகின்றார். வந்துட்டானே, இதுக்குள்ளங்கட முஸ்லீம் வந்தான், அது முடிஞ்ச கதை. முஸ்லீம் என்ற பேரு தற்செயலாக அது வந்துடுச்சு, வந்தடத்துக்கு ஆப்பாடிச்சுட்டாரு விஜயபால அவர்கள். இந்த கொலைக்கு திட்டமிட்டவன் திரைக்கதை வசனம் எல்லாமே இந்தோனேஷியாவில் இருந்து இழுத்து வரப்பட்ட ஹெல்பத்த பத்மே. இவன் யாரு? இப்போது 90 நாட்களுக்கு டிடென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டு சிஐடிக்கு உள்ள இருக்கிறான். அவன் இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டுதான் இந்த பிளானிங்கை செய்திருக்கான். இந்த மாதிரி பண்ணணும் அவன் தான். ஆனால் இவனுக்கு ஒரு காக்கி ஆமி தான் பிளான் போட்டு கொடுக்கு, அது வேறு கதை, அது வேறு. நம்ம ட்ரக் மாறுது. சமிந்து டில்ஷான் அந்த லவர் தான் இந்த நம்ம யாரு இப்ப இலங்கையின் லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வாந்தி. யாரு? இந்த ஷமிந்து டில்ஷான் LOV லவர், LOVE
அவதான் இந்த டில்ஷானுக்குரிய பங்காளி, கூட்டு பங்காளி. அது கணக்கு சொல்லலாம். அவ பத்தி சொல்ல போனா இந்த லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி, இதுக்குலாம் செவ்வந்தி வாராக. வேற மத்த சம்பவங்கள் இவருக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்குதான் இப்ப கட்டுக்கதைகளும் கற்பனை கதைகளும் ஏராளமாக ஊடகத்தில் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஆகலாம். அதாவது இந்த அவளுக்கும் எந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இருக்கவில்லையா. அதாவது நேரடியாக இந்த லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்திக்கும் இந்த போலீஸ் காக்கிகள், அதாவது கருத்தாடுகள் போலீஸ் இருக்குல்ல, இந்த கருத்தாடுகளுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சாதாரணமாக லேடிஸ் என்றாலே மேட்டர் எப்படின்னு தெரியும் தானே, பெண்கள் என்றாலேயே மேட்டர் லீக் ஆகிற வழக்கம் அந்த அளவுக்கு தான் ஆகலாம் என்று இந்த கிரிமினல் கேங் லீடர் பத்மேவுடன் தொடர்பில் இருந்த எந்த ஒரு போலீஸ்களும் செவ்வந்தியுடன் ஒருபோதும் தொடர்பில் இல்லை. அதாவது இந்த கேங் லீடர் இருக்கான பத்மே, அவனிடத்து தான் நிறைய பேர் தொடர்பா இருக்கிறாங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்திக்கும் டிரெக்டாக எந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் நோ கம்யூனிகேஷன், எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இப்ப கதை என்ன வருகிறது, கதைகளும் கற்பனைகளும் வந்தவனமே இருக்கின்றது. அப்படியெல்லாம் இப்படி எல்லாம் அது அப்படி ஒன்றும் இல்லையா. செவ்வந்தியும் பத்மேவும் தான் தொடர்பில் இருந்தவர்கள். அதற்கு முன்னர் ஷமிந்து டில்ஷான் தான் செவ்வந்தியை வழி நடத்தினான். அவன் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கான் இல்ல, அவன் ஜெயிலுக்கு இருந்தவுடன் புத்தளம் பலாபியில் பிடிபட்டதும் நேரடியாக பத்ம தான் தொடர்பில் இருந்தான். அதாவது இந்த டில்ஷான் புத்தளம் பாலாபியில பிடிபடுறான் இல்ல, அவன் அரெஸ்ட் பண்ணவுடன் அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே செவ்வந்திக்கோ அல்லது இவன் இந்த பத்மேக யாருக்கும் அந்த தொடர்பு இருக்கல. இப்ப நேரடியாக இவதான் தொடர்பு இருக்கிறா பத்மவுடன். யாரு? லேடி சூப்பர் ஸ்டார். இப்ப திட்டம் என்ன? ஷமிந்து டில்ஷான் செவ்வந்தி இருவருமே தலைமன்னார் வழியாக இந்தியா செல்வதான் திட்டம். இந்த ரெண்டு பேரும் இந்த திட்டம் என்பது போலீஸ் கோணத்துல, ஆர்மி கோணத்துல, அந்த ராணுவ இறுதியாக வி வடிவம் என்று சொல்லுவாங்க. விக்டர் வி. வி வடிவம் என்பது என்ன? கொழும்பில் இருந்து இரண்டு பேரும் இரண்டாக பிரிவது. அதாவது ஷமிந்து டில்ஷான் நேரடியாக மன்னார் டைகரிடம் செல்ல வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல மன்னார் டைகரை பத்தி. மன்னார் டைகர் தான் இந்த இவங்களை இந்தியா கடத்துறதுக்கான முழு பொறுப்புதாரி. எந்தெந்த ரூட்ல எப்படி போகலாம் என்னத்தை அவர் தான் செஞ்சு கொடுப்பார். தலைமன்னார் ரூடாக இந்தியாவுக்கு செல்ல மன்னார் டைகரின் திட்டம். செவ்வந்தி மித்தனிய தங்கோல் பக்கமாக செல்ல வேண்டும். இப்ப வந்துட்டான பி வடிவத்துல முதலாவது வடிவம் என்ன? டில்ஷான், ஷமிந்து டில்ஷான் போகணும் மன்னார் நோக்கி. இவ லேடி சூப்பர் ஸ்டார் போகணும் டங்கோல் ஏரியா, மித்தனிய ஏரியாவுக்கு. அங்கிருந்து அதாவது அங்கிருந்து அலியாபோர்ட் மூலமாக தலைமன்னார் பகுதியை அடைய வேண்டும். எங்க மித்தனிய சென்ற லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி அங்கிருந்து அலியா போர்டு, சிங்கள போட்டா இருக்கலாம் அல்லது தமிழாக்கு, அதெல்லாம் அவர் பார்ப்பார். தலைமன்னார் டைகர் பார்ப்பார். அது அவர பொறுப்பு. அங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவருக்கு, அவர் பார்த்து கொள்வார். அடைய வேண்டும். இது பற்றி இது வெற்றி கண்டுள்ளது. யாருக்கு வெற்றி கண்டது? லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி தென்பகுதி சென்றது வெற்றி கண்டு இருக்கின்றது. ஆனால் ஷமிந்து டில்ஷான் கூட புத்தளத்தில் தங்க திட்டம் இல்லையா, திட்டமே. ஆனால் பாதுகாப்பு டைட்டாக இருந்ததாலையும் உடனடியாக புத்தளம் பாலாவி பகுதியில் அலியா மீனவர் எங்கேயாவது பிடிச்சி அவர் மன்னார் செல்ல வேண்டும் என்பதுதான் செகண்ட் பிளான். இது செகண்ட் பிளான் சொல்லுவாங்க. அந்த செகண்ட் பிளான் ஒரு ஊடாக படகில் மூலமாக தலைமன்னார் போய் சேருவான் திட்டம். அதுக்கடையில தான் இவருக்கு இந்த எஸ்டிஎஃப் கொஞ்சம் மோப்பம் முடிச்சு பாலாவில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள எங்க முஸ்லீம் வருகிறது? முஸ்லீம் என்ற பேரும் வரல, முஸ்லீம்களுக்கு சம்பந்தமும் இல்லை. எந்த ஒரு முஸ்லீமும் இந்த கேஸ்ல சம்பந்தப்படவே இல்லை என்பதுதான் இங்கு தேவையான ஒரு விடயம். இப்போது லேடி சூப்பர் ஸ்டார் செவ்வந்தி அவர்கள் அரசு தரப்பு சாட்சியாக மாறப்போகின்றார். அவரிடமிருந்து நாளை முதல் ஏராளமான தகவல் பெறுவாங்க. அவர் சொல்லிட்டா நான் எல்லாம் சொல்ல போறேன். அதாவது அவக்குரிய அசைன்மெண்ட் இவ்வளவுதான். இந்த துப்பாக்கியை கொண்டு செல்வது, அவருக்கு பணம் கொடுத்தது, இவனுக்குரிய ஜாலி எல்லாமே இந்த டில்ஷான், ஷமிந்த டில்ஷான். அப்ப ஷமிந்த டில்ஷானுக்கும் சூப்பர் ஸ்டார் செல்வந்திக்கு தான் தொடர்பு அதிகம். ஆனால்
சமிந்த டில்ஸ்தான் ஜெயிலுக்குள்ள, அதாவது இப்போது கம்பி எண்ணுவதால் அவன் அங்கு சிறைக்குள்ள ரிமாண்ட் இருப்பதால் எந்த தொடரும் இல்லாதால இந்த இந்த பத்மே ஊடாகத்தான் செவ்வாந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கின்றார். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்ட் 2க்கு வருகின்றோம். நன்றி நேயர்களே. இன்னும் ஏராளமான செய்திகள் இது முற்றும், அதாவது இப்பொழுது இது குறித்த ஏராளமான செய்திகள் கால் வைத்து கண் வைத்து மூக்கு வைத்து ஒரு 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 சாதாரண ரோபோ போன்று செய்திகள் பரிமாறி வருகின்றது. ஆக கற்பனைகளும் கட்டுக்கதைகளும் ஏராளமாக வந்தவனம் இருக்கின்றது. அதுவல்ல, இது உள்ளிருந்து பெறப்பட்ட செய்தி. இதுகள் தான் கேட்பதும் நிற்பதும் பார்ப்பதும் உங்கள் இஷ்டம். மீண்டும் சந்திப்போம் பார்ட் 2வில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.